இந்த வாட்டி வந்து இது 50வது நாள். வந்த உடனே யாருமே இத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க வீட்லயே. ஆக்சுவலி நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்ததுலருந்து சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். என்னுடைய கெஸ்ட்ல சொல்றேன். 50வது நாள்ன்றதுனால வந்து கொஞ்சம் ஃபார்மட்ட மாத்திருக்காரு பிக் பாஸ். என்ன அப்டின்னா, என்ன மாறி எப்பயுமே இருக்கு? எப்பயுமே தல போட்டிக்கு அப்புறமா தான் வந்து யார் தலைவர்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நாமினேஷனே நாமினேஷன் நடக்கும். இருக்கும். ஆமா. ஆனா இந்த வாட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாமினேஷன் வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் தல போட்டியே. தலையா வரப்போறவர் நாமினேட் ஆயிடலாம். ஆனால் தலையா ஜெயிச்சிட்டார் அப்டின்னா, அந்த நாமினேஷன் வந்து ஃப்ரீ. என்ன நாமினேஷன் ஃப்ரீ சொல்றாருன்னா, மாரி. நான் கண்ணெல்லாம் எப்பயுமே மூடவே கிடையாது. கண்ண திறந்தே தான் வச்சிருக்கேன். நீங்க எல்லாம் ஆடவே மாட்டீங்க பிக் பாஸ்ல. நான் ஆட நான் ஆரம்பிக்கிறேன். வேற மாரி வேற மாத்தி மாரி ஆடுறேன். ஆடுறேன்டான்னு சொல்லிட்டு அப்படி அப்படி ஆட இதுதான் ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்த 50வது நாள். 50 நாள நோக்கி போற ஒரு கேம். ஓகே. அதுக்கான ஒரு பிள்ளையார் சுழி தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் அப்படிங்கிற மாரி தான். பிக் பாஸ் ஆனா எனக்கு என்னன்னா, வரலாற்றிலேயே இந்த மாதிரி நாமினேஷனுக்கு அப்புறம் தான் எப்பவுமே வந்துட்டு தல டாஸ்க் ஐ மீன் சில வாட்டி வந்து தலைய கூட சில வாட்டி நாமினேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே அந்த ஓகே மாரிலாம் கூட இருந்திருக்கு. சீசன் ஓகே. 6ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி கூட இருந்திருக்கு. தலைவர கூட நாமினேட் பண்ணலான்ற அதே மாரி. தலைவர் எஸ்கேப் ஆயிருவாரு. ஐயோ! நம்மள நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு எஸ்கேப் ஆயிருவாரு. இந்த தடவ அப்படி கிடையவே கிடையாது. இல்ல ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒண்ணும் டிஃபரெண்ட்லாம் எனக்கு தோணல. ஏன்னா, இப்ப தலைவர் போட்டி ஆனவங்க தலையாயிட்டாங்க, நாமினேட் பண்ணக்கூடாது. தலைவர் போட்டியில ஜெயிச்சவங்க தலையாயிட்டாங்க, அதனால நாமினேஷன் இல்ல. 2ம் ஒண்ணு தான். இப்படி இருக்க பிளேட்ட நாங்க இப்படி திருப்பி போட்டுருக்கோம். அதான் கிரியேட்டிவிட்டி. அதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் தராங்க. அப்படிங்கிற மாரி. பட் அது என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கட்டுமேன்றதுக்காக ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலான்றேன் நானு.